இந்த டாஸ்மாக் எலைட் ஷாப் இருக்காங்க, இந்த எலைட்டுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க, அதுக்கு ஒரு புரோக்கர் நடுவில் இருக்கான். அந்த புரோக்கர் என்ன பண்றான், அவன் தான் இந்த டாஸ்மாக் எலைட்டை மால்ஸ்ல விடுறான். அப்போ 2 to 3 அவன் ஒரு புரோக்கர் ஒரு கமிஷன் வச்சிருப்பான், டாஸ்மாக் எலைட் கவர்மெண்ட் ஒரு ரேட்டு, நடுவில் என்ன ஒருத்தம். அப்போ 2 to 3 டைம்ஸ் ரேட்டு வந்து மால்ஸ் எக்ஸ்பென்சிவ், மால்ஸ்ல தான் வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மணியெல்லாம் காஸ்ட் எல்லாம் ஏன் பண்றீங்க? அந்த நடுவில் இருக்கிற இன்டர்மீடியரி யாரு? நான் இன்டர்மீடியரி, எனக்கு கொடுக்குறீங்களா சான்ஸ்? கிடையாது. சொந்தக்காரங்களோ இல்லை சொந்த பந்தங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை பின்னாடி இருக்கிறவங்க தான் கொடுக்குறீங்க. ஏன் அது கொடுக்குறீங்க? அதுலேயும் காசு பார்க்கணும் உங்களுக்கு. அப்போ என்னதான் நீங்கள் எதில் தான் காசு விட்டு வைக்கிறீங்க? பின்ன இதை ஸ்கேம்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க, அவார்டாக கொடுப்பாங்க. எல்லாமே இன்வால்வ்டு சார் இதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்வால்மெண்ட்டையும் இப்போ ப்ரோப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் 1000 crores இன்வால்மெண்ட்ன்றீங்க, அதனால ரிசைன் பண்ணுங்கன்றேன். 1 கோடி நீங்கள் கொள்ள அடித்தாலோ இல்லை இர்ரெகுலர், இப்போ மினிஸ்டரோட ரூல் என்ன சார்? நான் மினிஸ்டரை எதுக்கு வரேன்? ஒரு பப்ளிக்கை சர்வ் பண்ண வரேன். ஏன்னா அதுக்கு தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மினிஸ்டரா எம்எல்ஏவா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட கேப்பபிலிட்டி வச்சு மினிஸ்டர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அந்த லொக்காலிட்டியிலேருந்து எலெக்ட் பண்ணுறாங்க? பப்ளிக்கை சர்வ் பண்ணுறதுக்கு. கொள்ளடிக்கிறது தான் எனக்கு மினிஸ்டரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, ரிசைன் பண்ணுங்க, அடுத்த மினிஸ்டர் வேற ஒரு நல்ல எஃபிஷியன்ட் லீடரை போடுங்க, கரப்ஷனை கம்மி பண்ணுங்க.